நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரிஷிக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியா திரும்பி வருவான். வா, கிளம்பு, போலாம். நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சதை இப்ப சொல்ல போறேன். ஒருவேளை அது உனக்கு பிடிக்காம கூட போலாம். நான் என்ன சொல்ல வர? சொல்லு. இங்க பாரு, உன் மனசுல இருக்கிறத இன்னைக்கு ஓப்பனா சொல்லிடு பிரியா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உன்னை முதல் தடவையா சந்திச்சப்போ என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த மோசமான சூழ்நிலைக்கு காரணம் அதுக்கு என்னோட. அட என்ன விஷயம்? என்ன? அப்படியா? சரி, நான் வரேன். ஹாஸ்பிட்டல் போகணும். சித்திக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? என்ன? நம்ம கிளம்பலாம். உனக்கு சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணியா? யாரா இருக்கும் அந்த பொண்ணு? இந்த ராத்திரியில கௌதம் கிட்ட அவளுக்கு என்ன வேலை? கௌதமும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும்? ஹலோ, சொல்லுங்கம்மா. என்ன? ரிஷி எந்த ரூம்ல இருக்காரு? நேரா போய் லெஃப்ட். சரி, வாட்ச். உத்ரா, என்ன நடந்துச்சு உத்ரா? தேவயானி, இங்க வா. என்னாச்சுங்க? இப்ப உத்ரா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை. நான் ரிஷியை பார்த்தேன். அவனுக்கு அடி பலமா பட்டது. என்ன? ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவனுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீ இவளை பார்த்து. என்னங்க இதெல்லாம்? இப்ப எப்படி இருக்கீங்க சித்தி? சித்தப்பா எப்படி இருக்காங்க? அடி பலமா பட்டிருக்க ஆதித்யா. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் வந்து சொன்னாதான் தெரியும். என்னாச்சுமா? என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ போய் உத்தராவை பார்த்துக்க. சரிங்க. என்ன பாச்சு?
ஏதோ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. அதனால தான் ஏகப்பட்ட பிளட் லாஸ். கண்டிஷன் என்னன்னு டாக்டர் வந்து சொன்னாதான் தெரியும். டேட், இப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? டாக்டர் வரட்டும் இருப்பா. டாக்டர் சார், இங்க பாருங்க, அளவுக்கு அதிகமான ரத்தம் போயிடுச்சு. இப்ப ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு, இல்லைன்னா பேஷண்ட் பழிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இங்க பாருங்க, ஒரு பாடி பூரா ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்புறம் ரத்தமும் நிறைய போயிருக்கு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஒரு தலையில பட்ட அடிதான். இப்போதைக்கு ரத்தம் போகாம நாங்க தடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் சிடி ஸ்கேன் பண்ண முடியும். டாக்டர் சார், ஏதாவது பண்ணி அவனை காப்பாத்திருங்க. அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க பாருங்க சார், நாங்க எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களோட சீனியர் டாக்டரையும் நாங்க ஹெல்ப் கூப்பிட்டுருக்கோம். இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனா மேலோட்டமா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் மூளை செதஞ்சு போயிடுச்சுன்னு தோணுது. அவர் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கு தான் நான் உன்னை அங்க என் கூட கூட்டிட்டு போல. ஆனா நீ என்னமோ என்னோட பாடி கார்டு மாதிரில அங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்த. நான் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா? நான் என்னமோ குழந்தை மாதிரியும் நான் என் அம்மா கூட பார்ட்டிக்கு வந்த மாதிரியும் ஃபீல் பண்ணேன். நீ ஆன்ட்டி கூட தான் போயிருந்திருக்கணும். அப்பதான் நீ எந்த இடத்துக்கு போயிருந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வீட்ல என்ன சொன்ன? நான் போற பார்ட்டிக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலியும் இருப்பாங்கன்னு. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அங்க யார் இருந்தாங்கன்னு. அதுவும் ரொம்ப வித்தியாசமானவங்க. பேரண்ட்ஸ்ங்கிற பேர்ல அங்க ஒருத்தர் கூட இல்ல. இப்போ அந்த மாதிரி இடத்துல நான் உன்னை பாத்துக்கலனா வேற யார் உன்னை பாத்துப்பா? ஹலோ, நான் ஒண்ணு குழந்தை இல்ல, ஓகே? கரெக்ட்டா. நீ குழந்தை கிடையாதுல, முத்துன குழந்தை. உங்க வீட்ல இதெல்லாம் தெரிஞ்சா? ஹலோ, வாய் மூடு. என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இத பத்தி தெரிஞ்சதுன்னா என்னை விட கெட்டவன் வேற யாருமே இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. அப்படியா? இப்பதான் நான் கண்டிப்பா சொல்ல போறேன். இப்பவே சொல்ல போறேன். சீனு, நீ மட்டும். அட, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? சரி, உள்ள வாங்க. என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். அட, என்னையே ஏன் அப்படி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, நான் சொல்றேன். தேவயானி, நீ எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இங்க எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. உத்ரா, வா போலாம். உத்ரா, உத்ரா, நீ உன் அக்காவோட வீட்டுக்கு போ. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன். உத்ரா, தேவயானி, அவளுக்கு சீரியஸ்னஸ் புரியல. இந்த சமயத்துல அவ இங்க இருக்கிறது நல்லதில்லை. ஒருவேளை ரிஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இது போலீஸ் கேஸா மாறிடும். அதனாலதான் உடனே இவளை கூட்டிட்டு போன்னு சொல்றேன். ஆனா இவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் ரிஷி அடிச்சான்னு நாம. அந்த விஷயம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறது யார்? பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சாட்சி சொல்லணும். புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப அன்பானவங்க.
என்னைக்குமே அவங்க 2 பேரும் சண்டை போட்டு நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லணும். அதுவும் இல்லாம எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் ரிஷி பேர்லயும் உத்ரா பேர்லயும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. முதல்ல இங்க இருந்து இவளை கூட்டிக்கிட்டு நீ கிளம்பி போ. சரிங்க. பிரியா, வித்யா. ஜெகதீஷ், சொல்லுங்க சார். இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஓகே சார். உத்ரா, உங்க மாமா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாரு. எழுந்துரு, எழுந்துரு. எனக்கு உங்க கூட இருக்கணும் தான் இருக்கு. ஆனா எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா நீ இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும் பிரியா. சித்தி கூடவே இரு. இங்க இருக்கிறத பத்தி கவலைப்படாத. போ. சார், ரிஷிகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க வந்திருக்கோம் சார். வாங்கிக்கோங்க. முதல்ல அவனுக்கு மயக்கம் தெளியட்டும். தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட பேசிடுறேன். அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே, போ. இன்னும் போல? தாத்தா, டாக்டர் ரிஷி எங்களை பத்தி என்ன சொன்னாங்க? ரிஷி எங்களை பழிச்சிருவாருல? இல்ல கண்ணா, ஒண்ணுமே தெரியல. இப்போதான் தேவயானி ஃபோன் பண்ணா. அவ உத்தராவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து பேசினாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். தேவயானி, மாமா, நான் உத்ராவை மேல கூட்டிட்டு போறேன். பாவம், அவ ரொம்ப கழிச்சு போயிருக்கா. சரிம்மா, கூட்டிட்டு போ. வா. நீங்களே எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்கு போங்கம்மா. பிரியா, ஏம்மா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தாத்தா, எங்களுக்கு எந்த தகவலும் தெரியல. மாமாவுக்கு பெருசா ஆக்சிடென்ட் ஆனதுனால பலமா அடிபட்டிருக்கு. இப்ப அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு. சரிம்மா, நீ போம்மா.
எல்லாம் சரியாயிடும். உங்க மாமாவும் நானும் இருக்கோம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உத்ரா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அமைதியாரு, அழாதம்மா. ஒண்ணுல்ல, ஒண்ணுல்ல. இங்க பாரு, இங்க பாரு உத்ரா, இங்க பாரு. அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க 2 பேரோட வரவுல இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. என் தலையில வேற ஏதோ தப்பா எழுதி வச்சிருக்க. ஆமா, அப்பெல்லாம் ரிஷி ஐயா உத்ராமா பின்னாடி பைத்தியமா சுத்துவாரு. அதுக்கப்புறம் நம்ம உத்ராமாவுக்கும் அவரு ஏதோ ஒரு வகையில ரொம்ப பிடிச்சு போச்சு. வரப்போற ஏசியன் கப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? வெற்றி கண்டிப்பா நம்மளோடதா தான் இருக்கும். எங்க டீமுக்கு தான் கிடைக்கும். எங்க டீம் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப நீங்க பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் தானே, அதுவும் நடந்துரும். ஆனா நான் இப்ப தேடுறது முதல்ல அது கிடைக்கட்டும். அப்புறம் எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. அவ இங்கதான் பக்கத்தில் இருக்கா. அவர் அந்த நேரத்துல என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் நான் மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு சாதாரணமான பொண்ணு. ஆனா அவரு ஒரு வெற்றியாளர், பணக்காரர், எவ்வளவு ஃபேமஸ் ஆனவர். நான் அவரை சந்திப்பேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு யோசிச்சு கூட பார்த்ததில்ல. என் தலைவிதில
வேற ஏதோ தப்பா எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். The